போடல பொட்டியா ரொம்ப மழக்காங்க மழக்க வச்சிருவோம். மழக்க வச்சிருவோம்ப்பா. ஆமாம் சரி. இப்போ வந்து ரொம்ப இருட்டல இல்லை இல்லை கொசு ரொம்ப பிக்கிப்பா. உங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. கொசுல கடந்து நாங்கள் இது பண்ணுறோம். எங்கே வைக்க மேலே மேலே மாட்டு சீட்டு நாடுக்கிட்டா சீட்டு லட்டு தான் ஒரு சீட்டு எடுத்தேன். நீங்கள் வச்சுக்கோ. உங்கள் பேர் என்ன பேர்? சிபி முத்து. உங்கள் பேச்சு விடுங்க எடுங்க. இப்போ ஜிபி முத்து ராசிக்கு ஒரு சீட் எடுக்கும் சாமி. நல்ல அதுக்கு பார்ப்போம் உங்கள் ஜாதகப்படி. ஜிபி முத்து அவங்க சொன்னபடியே நீ சோசிக்கிறனா ஐடியில். ஆமாம் ஜிபி முத்து வந்து ராசி என்னன்னு பார்ப்போம். ரைட்டு. என்ன வழக்கமாக கிளி எடுக்கும். ஆமாம் இது லெட்டர் கிச்சு முடியல இருக்கு. லெட்டர் கிடைக்கல என்ன உள்ளே இருக்கான். என்னதோ வந்திருக்கு. துப்பாக்கி துப்பாக்கி டபுள் பேரலாம் சிங்கிள் பேரலாம். இது பரவாயில்ல படித்து விட கிளிக்கும். இந்த லெட்டர் போல இந்த இப்படி லெட்டர் வந்து ஒரு இல்லாம இருக்கும். துப்பாக்கியை போட்டிருக்கான். படித்தோடும் கிளிக்கவும் கரைச்சல். இந்த ரெண்டு குண்டு என்னது பேர் பாருங்க. பேரை படிங்க. பாருங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. உள்ள இருக்கு அதை எடுக்க முதல்ல. அது கடிகார மண்டியடியா இருக்குல்ல. காப்பி குடிச்சிட்டு மண்டடியா இருக்குன்னா அது போட்டுக்கலாம். காப்பி குடிச்சிட்டு அதான் மண்டலம் டீ குடிச்சிட்டு மண்டடியா இருந்தா இது போட்டுக்கலாம். ரைட்டா? அது எங்க நன்றி சொல்லும் போதுல கடிகார பேர் என்ன பேருப்பா? ஹேமன். எந்த ஊரு? கிறிஸ்டல் கோட்டை. ஹேமன் கிறிஸ்டல் கோட்டையில தான் அனுப்பியிருக்கீங்க. என்ன லெட்டரு ஏன் இருட்டா இருக்கு? என்ன ரொம்ப அப்படிதானா? அனுப்பியிருக்கீங்க. ஆமா இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா உங்க ஃபோன் நம்பரை போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் ஃபோன் போடுறேன். ஃபோன் போட்டு இது பண்றேன். கண்டிப்பா கொஞ்சம் அப்படி இல்லை இழுத்து வை. கொஞ்சம் இங்க முன்னவா முன்ன இங்க முன்னாடி ஒரே பின்னாடி போ. வானம்ல திட்டும்ல. ரைட்டு. அப்பா இவ்வளவு இந்த ஆனந்த் இவ்வளவு வளர்ந்துருக்கான். முன்னையும் தெரியும் இவ்வளவு வளர்ந்துருக்கான். முன்னையும் தெரியும் புண்ணையும் தெரியும். உனக்கு என்னத்தை நாளைக்கு கல்யாணம் முடிச்சு என்னத்தை கொண்டாட போறியோ சிறப்பா செய்யுங்க. அங்கே பேசாக்கிறேன். நான் பேசுறேன்னா வேற பேசுறேன். நீங்க பெரிய சிறப்பா செய்யுங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க. அவள் வேற ஏதாவது சொல்றப்பல அதேடா. நான் என்னமோ சொன்னேன் கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு சீக்கிரம் பண்ணிடுவேண்ணே. சீக்கிரம் பண்ணிடுவோம். ஒண்ணுமே உள்ள போடல. உங்களுக்கு அமிர்தாஜன் வழங்கி உள்ளேன். அமிர்தாஜனா? அமிர்தாஜன் வழங்கி உள்ளேன். அவங்களோட ராமராஜன் படிப்பாப்ல. துப்பாக்கி கீழே இருக்கு பாருங்க. அமிர்தாஜன் போட்டிருக்கா? அமிர்தாஜன் அமிர்தவல்லின்றாங்க. அமிர்தாஜன் வசிக்கிறேன் வச்சிருக்காங்க இருக்குல்ல கையில. என்ன இருக்கலானே அமிர்தாஜன் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். பரவாயில்ல ரைட்டு. படித்தவுடன் கிழிச்சன்னு பேர் தான் போட்டிருப்பாங்க. அப்படியா? கிழிக்கூடாது. ஏன்னா அவங்க தட்டு கிழிக்கூடாது. அவங்க போன் நம்பர் பண்ணி பேச அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிங்க. எத்தனை நன்றி சொல்ல. சரி வயசு கூட பார்க்கலாம். ரைட்டு ஓகே. நீங்க எடுத்த லெட்டர் ரொம்ப சிம்பிளா. நானே இருக்குதா? ஆமா மணி நடி மணி ராசிக்கு நான் இருக்குதா? மணி இருக்குல்ல. நீ சும்மையே இங்க எந்த ஊரு? இந்தாங்க இது வந்து அனுப்புனர் கண்ணாயிரம் கடப்பாரப்பட்டி சென்னை. ஊர் நம்ம கடப்பாரப்பட்டி வசங்கட்டு போறாங்க வருது. கடப்பாரப்பட்டி அதில் மை வச்சிருக்காங்க பாருங்க. மை இருக்கு. அப்படியா? கடப்பாரப்பட்டி சென்னை. இன்னும் இருக்கிற லெட்டர் அனுப்பிங்க. இது கொஞ்சம் ஒரு மையம் தான் இருக்கு.
கடப்பாரப்பட்டினா எந்த பக்கம் இருக்கு? கடப்பா இருக்குல்ல, அதே மாதிரி கடப்பாரப்பட்டி. புஷ்பா நடுத்தருவு. புஷ்பா நடுத்தரு பார்த்தீங்களா? புஷ்பா நடுத்தரு. புஷ்பா வந்து நடுத்தருல இருப்பா. அது தெரு வந்து வடக்கும் தெற்குமா இருக்கும். சென்டர்ல வடக்கும் தெற்கு சென்டர் மத்தியில பாதை. என் பாதை பின்னாடி போயிருமா அது? வடக்கும் தெற்கும் பாதை கைவசம் தானே? ஆமா ரைட்டு. அது உங்களுக்கு கைவசம்னு தெரிஞ்சு ரைட்டு. பாரு இப்போ ரட்ரு கொஞ்சம் ரொம்ப ஓவரா போகுது. ஆமா ஆமா. ஏப்பா என்னது இது? எலி புழுக்கமே இருக்கு. என்னது அவ்வளவு? எலி புழுக்கமா இல்லையா? எலி புழுக்க என்னது? கொஞ்சம் பெருசா இருக்கு. இல்ல இது என்னது இது? மாதிரியா இருக்குப்பா. ஊக்கு அவளும் பின்னி அவள்கிட்ட கொடுங்க. பிடிங்க 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 வாழ்ந்துங்க. ரட்டை கூட பிடிங்க. இதுல பிடிங்க. என்னது? ஊக்கு என்னது? பின்னி எது? எலி புழுக்கமா இல்லையா? பீ கொஞ்சம் பெருசா இருக்க. ஆமா. என்னது? வந்து பாருங்க. எலி எலி கொஞ்சம் பெரிய எலி நினைக்கிறேன். படி. அசியம் பேசாதே. அசியம் பேசாத. அப்ப இது என்ன சொல்லுங்க? என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல எனக்கு. என்னமோ ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஒருவேளை ட்ரெயின் பூச்சியா இருக்குமோ? ட்ரெயின் பூச்சி மாதிரி தெரியல. நீ கண்டுபிடி. காஞ்சி போயிருக்குல்ல. காஞ்சி போயிருக்கா? மனத்து பாருங்களேட்டா. இந்த பாரு. இது என்னப்பா போட்டுருக்கான்பா? எல்லாம் நம்ம ஐட்டம் தான். ஐட்டம் இது எப்படியா கொடுமையா? படி நீங்க படி. நான் தொட முடியாது. அப்பா படம் சூப்பரா இருக்குது. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த படம் நல்லா இருக்கு. இது என்னது? முக்காலி இல்ல, லாலாக்கு டோல் டப்பிமா. முக்கால் லாலாக்கு டோல் டப்பிமா காமிச்சவுடன். என்னடா இது? கையெழுத்து வித்தியாசமா இருக்கு. இது ஒண்ணுதான் போட்டிருக்காவா? கம்ப்யூட்டர்ல படம் வந்திருக்காரு. கம்ப்யூட்டர் இல்லையா? காம பிசாசே ஜிபி முத்து. அப்படியா? அது தெரியாமல உட்காந்துட்டேன். ஐயோ அப்பா ரொம்ப ரொம்ப காம பிசாசு ஜிபி முத்து காம புயல். ஓகே. நாங்கள் காம பிசாசு. இவருக்கு காமங்க எதுவுமே தெரியாது. இவர் கீழே இருக்கிற வச்சுக்கிட்டு டங் டங்னு அடிச்சுட்டு தெரு தூத்துட்டு கிடப்பார். இவர் போனால் விளங்காத பையில தெரு அப்படி தூக்க பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்படி எடுக்க அப்போ காம பிசாசு யாரு? நானா? போட்டிருக்காவோ. அதுக்கப்புறம் இதை பற்றியில் என்னது? ஏவுகணை. இதுதான் உண்மையான ஏவுகணை. ராக்கெட்ல இருந்து பால் வரும். ஐயா கொட்டை முத்து நலமா மற்றும் சின்ன கொட்டை பெரிய கொட்டை கடப்பாறை கணேசன் நலமா ஊரா போய் ஓசியில் வாங்கி சாப்பிடும் வீடியோ போட்டு சம்பாதிக்கும் கேப்பில் நீ வச்சிருக்க யாரில் ஊரா போகிறா? இல்லை நாங்கள் உழைச்சி திங்கல. கேப்பில் வச்சிருக்க சின்ன வீடு. சின்ன வீடு போட்டிருக்கு பாருங்க. நீ படி. அப்படியா? சின்ன வீடு. சின்ன வீடு மற்றும் உன் ஆசை நாயகி எல்லாரும் நலமா? என்ன ஆசை நாயகி யாருப்பா? யாரு? அந்த அத்தை. தாத்தா நான் பார்த்தேன். எட்டா கண்ணு பார்த்தேன். சின்னத்தை. சின்னத்தையா வேணுமா உங்களுக்கு? இந்த கடிதத்தை முழுமையாக படிக்கவும், இல்லை என்றால் அறுத்து கிழித்து விடுவோம். தலைவரை அடுத்த வருஷம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்ட வாங்க. உங்க ஜாமான் முன்னேற்ற கழகம் 40 தொகுதியில் போட்டியிட வேண்டும். அதற்கு வேட்பாளராக நிறுத்த வேண்டும். ஜாமான் முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்த்து சந்தா வசூலிக்கப்பட வேண்டும். உங்களுடைய அடுத்த வாரிசாக சின்ன கொட்டை மனோவையும் இறக்கி விட்டுங்க. அப்படித்தானே இறக்கி விட்டுவிட வேண்டியதுதான் தலைவரே. தம்பி நீ அவனை சின்ன கோட்டை என்னாச்சுன்னா என்னது உன் கோட்டையை பிசிக்கிடுவான் பார்த்துக்காமா. அப்படியே அப்படியே 40 தொகுதியிலும் போட்டிடுவாங்களாமா? ஆமாம் போட்டுட்டுருவாங்க. நின்று அடிக்கும் மாசு போட்டு மொத வேட்பாளர் நீங்க தான். அவனை நிறுத்தி அவன் கொண்டாடிட்டாலும் பேரமனுக்கு இல்லை இந்த இருக்கிற ஊரே தெரியாது அவனுக்கு.
அவன் இது கிருஷ்ணாபுரத்துல போய் கேளுங்க, அவன் வீடு அவட்ட தெரியாது. நான் போய் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு வீடு அட்ரஸை. இவன் வந்து இவன் 40 நிப்பாட்டி இவரை வச்சு கழுவ வேண்டியதான், வச்சு கழுவவங்களை வச்சு முன்னேற்ற கழகம் எல்லாம் முன்னேற்ற JMK சொன்னல JMK அப்படி சைடா போங்க திறந்து காமிப்பான். அதுதான் முன்னேற்ற கழகம். அப்பா மலிக்க முடியலப்பா உங்களை. படி அதற்கு இப்பவே மனோ இதை தயார் பண்ணுங்க. ரைட்டு நேற்று தயார் பண்ணுறப்பா, அங்கேயும் அடி தயார் பண்ணுற நீ நைட்டு வா, நீ தயார் பண்ணிக்க வந்து. உங்கள் பொருளை பெரிதாக வளருங்கள். ஜாமா முன்னேற்ற கழகத்திற்கு மகளிர் அணி தலைவியாக கொடுங்கள் தலைவரே. மகளிர் தலைவர், மகளிர் அணி தலைவி கொடுக்கணுமா? நானா? ஆமாம். பேரை போவோம் எதில் கொண்டு மகளிர் கொண்டு வரான் பார்த்தீங்களா? விளங்காத பேர்லாம் இருக்காங்க. என்ன வேலையா? என்ன வேலை? நீங்க என்னென்ன பேசுறீங்க? உங்கள் ஜாமானை தொண்டர்களிடம் தூக்கி காட்டினால்தான் கட்சி வளரும். ஒரு மட்டும் காட்டினதே போதும். காட்டுங்க அவளுக்கு. இல்ல கட்சியில கவர்ச்சி இருந்தாதான் கிளுகிளுப்பு இருக்கும். என்ன இருக்க கட்சியில கவர்ச்சி இருந்தாதான் கிளுகிளுப்பு இருக்குன்னு போட்டுருக்கு. ஆமா, கவர்ச்சினா இது கொண்டு ஆடல் பாடல் அந்த மாதிரி வேற இல்ல, தப்பா நினைக்கூடாது. கவிதைகள் 1 2 ஜிபி முத்து வாய் நோண்டு. ரைட்டு. நாட்டு ஒண்ணு பேசுங்க. வாய நோண்டுனா வாய நோண்டுறது, பல் விளக்குறது. நீ நோண்டியா? பெருசா இருக்கு. 2 2 4 ஜிபி முத்து பேலுன்னு போட்டுருக்கு. இங்க போட்டிருக்காங்க. இவன் போடாதையும் போட்டாம்பான். நீங்க படிங்க, நீங்க படிங்க, நல்லா இருக்கு பாருங்க. எங்க இருக்கு படிங்க, கவிதை படிங்க. எங்க 2 லைன்ல இருந்து படிங்க. 2 லைன்ல படிங்க. இது நான் படிக்கிறேன். படிக்கிறேன், நல்லா இருக்கும். அதெல்லாம் படிக்க கூடாது. அது படிக்கிறேன், கொடுமையா இருக்குப்பா. நல்லா இருக்கும். நல்லா இல்ல. படிங்க படிங்க, அது நல்லா இருக்கும். இரண்டும் இதுனே. ஆமா, 2 2 4 ஜிபி முத்து வாயில பேளு. இரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி படிக்க? பேயில போவா வாயில நீ அப்படிதான் வாங்கிட்டு அழுறிய நீ. விளங்கா பையில 3 தானே? 3 3 6 ஜிபி முத்து ஜாமான்னு பாரு. உங்க பதில் நீ உங்க பயப்படாதீங்க. 8 ஜிபி முத்து தலைவர் கொட்டு. 5 5 10 ஜிபி முத்து குத்து. பத்திலா ஜாமான் முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். ஓகே, சரி, சூப்பராக இருக்குப்பா. ஒரு ஏவுகணை பார்த்தாங்க. இந்த படத்தை வந்து வேணுமா உங்களுக்கு? ஏது ராக்கெட் கட்டிடலாம். லட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. லட்டு ஏறெடுத்தா நாத்தா இதெல்லாம் போட்டிருக்கானோ. நாத்த இந்த நாத்தா அடிக்கி. இந்த பாக்கா இது பாக்கு தான் நினைக்கிறேன். அவள்கிட்ட கொடுங்க. பாக்கு ரைட்டு, சூப்பர். அவருக்கு நன்றி சொல்லிக்கோ. இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமா? நன்றி. இப்போ இந்த கடிதத்தை படிப்போம். கவிஞர் ஏகே மிலானன். கவிஞர் தானே? கவிஞர் மிலானன் அனுப்பியிருக்க இந்த லெட்டர் வந்து பழைய லெட்டர் பார்த்துருங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த லெட்டர்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இதெல்லாம் பழைய லெட்ரு. இது பேர் என்ன பேர்? இந்தியன் லெட்டரா? இங்கிலாந்து லெட்ரு. இது போட்டு வந்து ஒரு நாள் இருக்குமோ? இது இல்லை, இது இன்னும் இருக்கு. ஆனால் இது எப்படி கிளிக்க தான் தெரியல எனக்கு. பொண்ணு இருக்குமே, அந்த உள்ள இருக்க என்ன உள்ள இருக்கு? இந்த லெட்டர் போடுற சேதா இந்த லெட்டர் கிளிக்க முடியல. வசங்கட்டு பா கொடுங்க. என்னடா இது? இது என்னது? எப்படி கவலைத்தீங்களா? எப்படி ஐடியா? நேரம் நல்ல நேரம் அந்த வயல இருக்கு. ஆமா, இது மாமன் செய்தக்கா வாயில வந்துடும். இல்ல பத்தில படத்தை பார்த்தது என்ன பாட்டில் பத்தில இல்ல எனக்கு அசிங்கம்.
வேண்டாப்பான்னு சொல்லிச்சாதான் இப்போ இதை மட்டும் நிலா கைது வருதுன்னு பார்த்துன்னு தோணுதுன்னு அப்படிதானே அந்த கமலாசன் படம் கமலஹாசன் பாட்டு ஞாபகம் அந்த மாதிரி தெரியல, கவர்ச்சியான பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னன்னு இது இல்லை இவன் நேரம் ரோக்கியமான அசிங்கம் பேசிவிட்டு இப்போ வந்து பார்த்துருங்க இதை பார்த்து நிலா காய் தான் இருக்கு. நிலா காயும் ஒட்டையை பிடிச்சி பிடிச்சிதான் காய்ச்சி போங்க காயும். சரி உங்களுக்கு முகவரி சரிபார்க்கவும் பின்குறிப்பு அனுப்புனர். என்னப்பா இது ஜாமீன் கழகம் ஒரு அட்ரின்னு வித்தியாசமா இருக்கு. எங்க பண்ண படிக்க நட்டுறேன்னா இல்ல இது என்னது இப்படி கிழிஞ்சிருக்கு. நமக்கு அப்படியே யாரும் கொஞ்சம் யாருன்னே அப்படி இப்படி போடுறாங்களா வந்து கிளியும். சின்ன ஜாமான் துணை ஏழை விஷ்ணு பையன். அது சின்ன ஜாமானா பெரிய ஜாமான் பார்த்திருக்கீங்களா? பெருசு யாரு அப்பா. இவன் தான் டெய்லி வெளியே போச்சு பார்த்து இழுத்து களி விட்டு வருவான். ஆமா இவங்க பொட்டு வச்சுட்டு வருவான். அவன் பொட்டு வச்சுட்டு வருவான். நீ இவங்க எல்லாம் போட்டு வருவாங்க. போங்களேன் லூசு பயிலுள்ளா. இலே விஷ்ணு உங்கள் அப்பனுக்கு பல முறை கடிதம் அனுப்பி உள்ளேன். ஆனால் அந்த கடிதத்தை வந்து சேரவில்லை என்று நினைக்கிறேன். இல்லை உங்கள் கடிதம் எல்லாம் வரதான் உங்கள் கடிதம் எல்லாம் வரதான் செய்யுது. இது கவிஞர் ஏகே மிலானன் சென்னை. உங்கள் கடிதம் வரதான் செய்யுது. உங்கள் கடிதம் படிக்கிறதுங்க. உங்கள் கடிதம் என்ன விஷயம்னா இதே போல் நிறைய கடிதங்கள் வருது வச்சுக்கோ. பாரு என்ன வருங்க இருக்கு எத்தனை படம் தான் பண்ணி வாக்கியா அப்பா. இல்லை ஒரு ஆம்பளை படத்தை இப்படி உடையில சிலுக்கு படம் கிடைச்ச விட்டாப்பிய இப்படி ஆகிருக்க வேதனை தாங்க முடியும். ஐயோ வேதனை மாதிரி தெரியலையே. இருக்கு என்ன இது ஒரு மாதிரியா போகுது இது என்ன இல்ல அழகான ஜீபி மதி ஆகிருக்காங்களே தாங்க முடியலையே. அப்படியா? சரி மிலானன் உங்க லெட்டர் வந்து படிக்க. அடுத்த லெட்டர் வந்து மணி நீ எடுத்து படிப்போம். மணி ராசி என்ன பாரு. சின்ன கவிதை எடு. ஏன்னா அலு லெட்டர் எடு. தப்பா நினைப்பாங்க அவங்க. என்ன நினைப்பாங்க? பின்னாடியே போறான்ட்டு தண்ணி நல்லா இருக்கு. பிச்சைக்காரன் அப்படி போட்டிருக்கு. என்னது பிச்சைக்காரன் போட்டிருக்கு. பிச்சைக்காரனா எப்படி? பிச்சைக்காரனா எப்படின்னு தெரியல. பிச்சைக்காரன் ஆறாம் பண்ணை. பிச்சைக்காரன் என்ன பண்ண? ஆறாம் பண்ணை. ஆறாம் பண்ணை 4 போட்டிருக்க. ஆறாம் பண்ணை போட்டுருக்கீங்க. கீழே நான் ஆறாம் பண்ணை போட்டிருக்கலாம். கீழே போட்டிருக்கா. அது ரோடு, மெயின் ரோடு. பிச்சைக்காரன் ஆறாம் பண்ணை. நீங்க பிச்சைக்காரன் அனுப்புறானு அதுக்காரன் அனுப்புறானு எப்பா. அப்பா இப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்கேன்னு. லெட்டர் இப்படி ஷார்ட்டா முடிச்சிடணும். ஷார்ட்டா முடிச்சா படிக்க நல்லா இருக்கும். இதை போட்டு நீளமா வச்சு எதுக்கு நல்லா இருக்கும். தொண்டை கலர போயிட்டு தண்ணி குடிக்கும். தண்ணி போடுங்க லைட்டா. தண்ணி தான் வந்து போட்டியில் நீங்க போடுங்க தண்ணி போடுங்க. இந்த பாட்டு நான் பாடலாம். இந்த பாட்டு தானே? ஆமாம். குடும்பம் தண்ணி விஷயம் ஏன் இருக்கிய? இது எது முன்ன எது பின்னன்னு எனக்கே தெரியலப்பா. இது ஒன்று போல இருக்கலாம். டேட்டு படிச்சுக்கோ. இருக்கட்டு. ஏன்னா இதை படிப்பேன். அதுக்கு ஒரு விளக்கம் போட்டு அவன் ஏசுவான். அப்படியா? ஆமா எல்லா விஷயம் இருக்கு. நீ படிக்கல? மணி அண்ணா நீங்கள் படிக்கவும். நீ தான் படிக்கணும் போட்டிருக்கேன். படி. அப்படியா? ஆமா எல்லாமே ஆளுங்க தான் படிக்கணும். மணி என்ன தான் படிக்கணும். ஆமா செலவரே கொட்டியாண்டி நீ ஊமன் அடிக்க நீ ஏன் பேச வேண்டியது? பேசேன் கம்முன்னு இருக்கா. பிசுக்குனே எதுவும் பேசு இருக்கா வரப்பா. அப்படி அன்று நாங்கள் உங்களை தேடி உங்க மரக்கடைக்கு வந்துள்ளோம். நீங்கள் இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப வருத்தம் அடைகிறோம். வணக்கண்டா மாப்பிள்ள. ஆறாம் மனையிலிருந்து ஜாமாமுக தொகுதியில் எண் 205 கருங்குளம். கருங்குளத்துல அனுப்பியிருக்காங்க. நம்ம கருங்குளமா? கருங்குளம் போடலையா? என்ன பிச்சைக்காரன் ஆறாம் மனையை போட்டுக்க. ஆறாம் மனை எங்க இருக்கு? அரமனை எங்க இருக்கு? எங்க இருந்து போடுங்க. வணக்கண்டா மாப்பிள்ள. ஆறாம் மனையில இருந்து
ஆறாம் மண்ணை எங்க இருக்கு? கருங்குளம். அப்ப அங்க கருங்குளம் இருக்கா? இருக்கலாம். ஆறாம் மண்ணு எங்க இருக்கு? ஆறாம் மண்ணா கருங்குளம் பக்கத்துல இருக்கான். நீ வாயில போடுங்க. தெரியல எந்த கருங்குளம் தெரியல. சரி, படி. வேற கருங்குளம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? கருங்குளம் 2 கருங்குளம் இருக்கு. நாகர்கோவில் பக்கத்துல கருங்குளம் சரி இருக்கு. சரி அதை கேட்டு சொல்லுவோம். இல்லைங்க பின்பக்கம் பார்க்கவும். தலைவரே உங்க இருக்கா? ரைட். இதுதான் நான் படிக்கணுங்கிறது. உங்க பேர் ஒன்று மட்டும் வாய் பொத்திடுறிய. இங்க பாரு தலைவரே, உங்க தம்பி மணியோட மணி நல்லா இருக்கா? கொஞ்சம் டேஞ்சராக தான் கிடைச்சி. இப்போ நேத்தா கொஞ்சம் மட்டையும் கிட்டையும் வச்சு கெட்டி கொஞ்சம் நிமித்து வச்சிருக்கு. மணிக்கு அதான் மணி படி சொல்றவளோ. மணிக்கு மணி வெட்டி விட்டாப்ல. அதான் மணியோட மணி நல்லா இருக்கா? நாங்கள் மணி ரசிகர் மன்ற ஆரம்பித்து உள்ளோம். இப்படிக்கும் அண்ணனின் விழுதுகள் உள்ளான் தனுசு அன்பு சுல்லான் தனுசா? சுல்லான் தனுசு அன்பு தனுசு கொடி தனுசு. என்னப்பா 3 ஒரே பேரா இருக்கு? தனுஷ் பேனா இருப்பாங்களா? அது படம். சுல்லான் அன்பு கொடினா என்னது? ஆமா, சுல்லான்னு ஒரு படம் இருக்கு, அன்பு படம் இருக்கு தெரியலையே. அன்பு கொடி இல்ல. ரைட், படம் இருக்குல்ல, எல்லாமே போடுறீங்க. சரி, அங்க ஒரு ஆள் வெத்தலை போட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் போடுங்க. லட்டு பிடிக்க வந்து வெத்தலை போடுறாங்க. இப்படிக்கும் அண்ணன் விழுதுகள். தம்பி மணியோட மணி நல்லா இருக்கு. நேத்தம்பி ஹாஸ்டல் போய் காமிச்சிட்டு வந்தான். குளுக்கோஸ் ஏற்றி இருக்கு. ஏன்னா மணிக்கும் டேஞ்சர் தான் போச்சு. என்ன செய்ய, மட்டையதுக்கு அடிச்சு கெட்டி நிமித்து வச்சிருக்கு. ஆப்பு இருக்கேச்சு. ஆமா, கீழே ரெண்டும் கொஞ்சம் அழுகி தொங்கிட்டு எடுக்க. அதை வந்து கொஞ்சம் பட்டி அது ஆசிட் போட்டு இப்போ தான் குளிப்பாட்டி விட்டாப்ல. வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் உட்காந்துருக்காப்ல. அதான் மண்டெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஐயோ, ரைட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு லெட்ரு பிச்சைக்காரன் லெட்ரு சூப்பராக இருக்குது. ஓகே, லெட்ரு சூப்பராக. ஏதாவது சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்கப்பா? திரும்புங்க. ஒரு லெட்ரு பிடிக்க வந்து என்ன அர்த்தம்? நீங்கள் இது பார்க்கலாம். சரி, அது எடுங்க. நீங்கள் எடுங்க, உங்கள் கையால் பார்ப்போம். கையால் எடுங்க பார்ப்போம். எடுங்க, இது எடுங்க பார்ப்போம். எடுக்க கூட விடிஞ்சு பெரும்போல் இருக்கேன். கிளியா இல்லை எலியா? ஆனந்த் இப்போ நினச்சிட்டு ஒரு சீட் எடுங்க. ஆனந்த் நினைக்க. ஆமாம், ஆனந்துக்கு ராசிக்கு என்னன்னு பார்ப்போம். நீ படிங்கண்ணே. வாயில் இவ்வளோ வெத்தலை வச்சு சவுச்சா என்னென்ன அர்த்தம்? இது ஸ்ப்ரெட் ஆகிற பார்த்து அனந்தலை சுரேஷ். அனத்தலை சுரேஷா? அடைக்கலை என்னது? அனத்தலையா? அடைக்கலை சுரேஷ். அடைக்கலை சுரேஷா? வாயில ஆசிட்ட ஒன்று ஊத்த. படிங்க. இது அடைக்கலை சுரேஷா? இவன் யாரு? நம்மலாம் வாரேன். அடைக்கலை சுரேஷ் அடைக்கலாபுரமா? இந்த ஆளை பாருங்க, என்ன பாதி போட்டிருக்கு? அடைக்கல சுரேஷ், வடக்கு தெரு, அடைக்கலாபுரம். ஆமா, முதல்ல போட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு பேசுறா. நான் பேசல, நீங்க தான் பேசுறீங்க. நானா பேசுறேன். சாரி. அடைக்கலாபுரம் திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி. நம்ம சைடு திருச்செந்தூரா? ரைட்டு. நீங்க ஆனா நீங்க நல்ல ஆள் தான். நம்ம சைடு ஆளே இருக்கீங்களா நீங்க? கிராமம் தானே. லெட்ரு எங்க உள்ள? என்னையா பாதி லிட்டர் தான் எடுத்தீங்க. பரவாயில்லாம வருது. லெட்ரு கிழிஞ்சுட்டேனே. நியாயமா வருதா? லெட்ரு கிழிஞ்சிட்டு வருது. என்னென்ன லெட்ரு இது? உனக்கு படிக்கிறதா இருக்கா? அன்புள்ள ஜிபி முத்து அண்ணா அவர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் மற்றும் வாழ்த்து சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் அடைக்கலாபுரம் சுரேஷ் அவர்களுக்கு வணக்கம். இந்த லெட்டர் நல்லா இருக்கு. உங்கள் அவசரம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்கள் சிறப்பாக இருங்க, சிறப்பாக வாங்க. இந்த லெட்டர் போடுங்க. பொங்கல் சொல்லுங்க. பொங்கல் முடிஞ்சு 1 மாதம் ஆகிட்டேன். சொல்லிருங்க. இப்போ மாசியில் அது பரவாயில்ல. மாசி பொங்கல் விடுவோம். தை முடிஞ்சது மாசி. மாசி பொங்கல் விடுவோம். மாசி பொங்கல் விட்டு வசமெல்லாம் இருக்காது. சரி, அப்போ வேற ஏதாவது பொங்கல் விடுவோம். அப்போ தினசரி பொங்கல் விடுங்க. ரைட், ஏதாவது விடுங்க. சரி, பொங்குச்சான்னு கேளுங்க. பால் பொங்கல் மாசிட்டாது. பால் தை மாதம் பொங்குச்சான்னு கேளுங்க. ஆமாம், தை பால் பொங்குச்சா? ரைட்டு. இப்போ என்ன போட்டிருக்கு? இப்படிக்கு அடைக்கலாபுரம் சுரேஷ். இப்படிக்கு அடைக்கலாபுரம் சுரேஷ் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். சொல்லி வரேன்.
வாழ்த்துக்கள். என்ன பண்ணியப்பா? வாழ்த்துக்கள். கொண்டாங்க. அண்ணா இது நல்ல லெட்டருப்பா. சூப்பர் லெட்டர். நல்ல பொரியலாம பிடிச்சிக்கப்பா. மறைச்சு இல்லாமல் இருக்கு எனக்கு. சரி லாஸ்ட்டாக நான் லெட்டர் எடுத்துடுறேன். என்ன ரைட்டு நல்ல லெட்டர் எடுங்க. எடுத்தாச்சு. என்ன போட்டுருக்கு? ஜிபி கௌதம். ஜிபி கமுதமா? ஜிபி கௌதம், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். ஜிபி கௌதம் சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வேற அம்சமா இருக்கா? ஜிபி ஜிபிங்க நல்லா இருக்கு உங்களுக்கு. ஜிபினா நம்ம உன் பேர் ஒட்டி வரணும்னு பார்த்தேன். ஜிபி கௌதம் என்னது? சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். பார்த்து உட்கார்ல குண்டியில் பாம்பும் போயிடாம உக்கான இங்கே பின்னாடி பாருங்க பாதி பேண்ட் அவுத்து போட்டு தான் கிடக்காங்க. எனக்கே பயமா இருக்கப்பா உள்ள உண்டு. ஏற்கனவே அது வந்து போக்கால இது அஞ்சு விட்டா தெரியுமா? ஆமா இது ரப்பர் பம்பு. ரப்பர் பம்பு என்ன பழக்காது? பழக்கம் மோசமான பழக்கம். என்ன எனக்கு பிடிக்கலப்பா. என்ன சரி இந்த லெட்டரை பிரிக்க என்னது பாருங்க மஞ்சள் கயிறு சரி இது வத்தல் கட்டம் போட்டுருக்காம பாருங்க. ஏக்குறாச்சுன்னா மணிக்கு இருக்காமல மணிக்கு திடீர்னு ஒரு மாதிரியா வருதுல்ல கீழே போட்டு ராவணா சரியா வந்துடும். தினமும் அப்படிதான் ராவராப்ல தெரியுதா உங்களுக்கு? மஞ்சள் அப்ப இது ஜாதக கணிப்பு. ஆமா அம்மா அப்பாவுக்கு அவளுக்கு அடிச்சு அனுப்பியிருக்காங்க. ஆமா எங்க அப்பாவுக்கு அனுப்பி இவன் தான் டெய்லி வந்து எங்க ஐயாவுக்கு எனக்கு முதல்ல விளக்கு பிடிப்பான். ரெண்டாவது எங்க அப்பாவுக்கு விளக்கு பிடிக்கிற ஆளு இருக்காடுவோம். ஆமா உடம்பு பேயில போகணும். விளக்கு குடிப்பேன். ஆமா நீங்க விளக்கு குடிப்பீங்க. அதுக்கப்புறம் அப்பா கீழே இருப்பாங்களா? அப்பா கீழே இருப்பாரு. அப்பா கீழே தூங்குவாங்க. ஆளப்பாரு ஆள சி இங்க என்ன பேசிட்டு இருக்கோ நீங்க அங்க பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க. பாக்கு அப்பா கீழே படுத்திருப்பாங்களான்னு கேட்கல. அப்பா சரி அப்பா கட்டில படுக்க சொல்லுங்க. அப்பா கட்டில படுக்க சொல்லு. அவர் பேர் தானே வந்திருக்கு. அவர் பேர் தானே வந்திருக்கு. தலைமை கழகம் வந்திருக்கும். தலைமை பாருங்க. அப்பாடி தலைமை கழகத்தை படி. கடப்பாறை கணேசன் துணை போதுமா? கடப்பாறை கணேசன் துணை இட்லி முன்னேற்ற கழகம் தண்ணீருக்கு தண்ணி எத்தனை கட்சி வச்சிருக்கியா? இந்த கழகம் இந்த கழகம் அது நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒன்று தரோம், கவலைப்படாதீங்க. இடுப்புக்கு கீழே உள்ள அவ்வளோ கட்சி எங்கிட்ட தான் இருக்கு. இது வசங்கிட்டமா இல்ல இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு வேணுமே? பொறுப்பு வேண்டாப்பா. அந்த பொறுப்பு நீங்களே வச்சுருங்க. இட்லி முன்னேற்ற கழகம் தண்ணி கால் தலைவர் படி கொசு கடிக்குப்பா எனக்கு. எப்பா அது இது கொண்டு வரலையா? எது மேப்டியானே? ஆயில்மெண்ட் சொல்லுங்க. மேப்டியா தப்பா தலைவரே விவசாயம் உங்களுக்கு இது தந்தம்ல வெள்ளை 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 படி. தலைவரே ஜிபி முத்து ஐயா வணக்கம். நான் உங்கள் ரசிகன் ஜிபி கௌதம். உங்களுடைய வீடியோவை இரவு நேரங்களில் அதிகமாக பார்த்து ஆனந்தமடைகிறேன். தலைவரே உங்களை மிகவும் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ தலைவரே. ஐ லவ் யூ. ஒரு ஆசை நான் சொல்லுங்க. எனக்கு ஒரு சங்கரமா இது அன்பு. அன்பு கிடையாது. பண்றெல்லாம் வம்பு. வம்பு லெட்டர் படிச்சுக்கிட்டு அன்பு இது அன்பா இது. நான் வந்து நல்ல லெட்டர்னா சிறப்பா செய்யுங்க. எனக்கு வருது லெட்டரே அப்படிதான். இது என்ன அவங்க வந்து எப்படின்னு நம்ம வீடியோவை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. அதான் அன்புல ஒண்ணு கொடுங்க. ஐ லவ் யூ இல்ல. அவங்க பேர் சொல்லுங்க. ஜிபி கௌதம். ஜிபி கௌதம் அவர்களே. எந்த ஊர் சொல்லுங்க? கோயம்புத்தூர் சரவணம்பட்டி. கோயம்புத்தூர் ஜிபி கௌதம் அவர்களே. சரவணம்பட்டி தான் நாங்க. சரவணம்பட்டி எங்க தம்பிக்கு லெட்டர் அனுப்பிடுங்க. நீங்க சிறப்பா இருங்க. சிறப்பா செய்யுங்க. ஐ லவ் சொல்ல கூடாது. சொல்லுங்க. ஐ லவ் அன்பு தானே. ஐ லவ் நான் சொல்ல நான் சொல்லட்டா? ஐ லவ் யூ சொல்லுங்கண்ணே. நான் சொல்ல கூடாது. வேற பாசம் இருக்காது. காதல் உங்களுக்கு காதலிக்குதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன். நல்ல விஷயம். போங்க வேற மாதிரி சொல்லலாம். சொல்லிட்டா நான் உங்களுக்கு கட்டி பிடிச்சி படத்துன்னு சொல்லுங்க. அப்போ அப்படி சொல்ல கூடாது. உங்களுக்கு நன்றி சொல்றேன். ரைட். நான் எனது பொண்டாட்டிக்கு லெட்டர் போடுவது போல் வாரத்திற்கு 2 அல்லது 3 கடிதம் அனுப்புகிறேன் தலைவரே. ஆனால் அதை நீங்கள் படித்து வீடியோ போடுவதில்லை. இல்லை, அதனால் மிகவும் வேதனையாக உள்ளேன்.
வருத்தத்தோட எழுதியிருக்காங்க பார்ப்போம். அப்படியா? பொண்டாட்டிக்கு எழுதுற மாதிரி பொண்டாட்டி எழுதுற மாதிரி வாரத்துக்கு ஒரு லெட்டர் அடிக்கிறேன். அந்த லெட்டர் படிக்காம விட்டுருக்கேன். அதனால அது தவறு தான். லெட்டர் படிக்காம ரொம்ப தவறாயிட்டு. உங்க போடுற லெட்டர் பார்சலாம் படிக்க நீங்க படிங்க. அதனால என்ன சொல்றாப்ல, பக்கத்துல வெத்தலை போட்டுட்டு இருக்க ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுக்காப்ல. கவிதை. அன்பே அமுதே அழகே ஆருயிரே. எப்படி அழகா வரணும். அன்பே அமுதே அழகே ஆருயிரே, இசையை ஒட்ட உதடு பசையே. நான் சொன்னேன்ல அப்பதான் முத்தம் கொடுங்க. அதான் இது எழுதுற விட அமுதும் தேனும் எதற்கு வாயில ஊத்துறதுக்கு வாயில ஆள பாருங்க ஆள. கனியே மணியே பனியே நாயின் மீதுள்ள குனியே. நாய் குனியவா? மணியே சனியே சொல்றதில்ல, குனியே எனக்கு பிடிக்கல. அடுத்து படிங்க. மரகதமே மாணிக்கமே மண்ணாங்கட்டியே. எப்படி இது நல்லா இருக்கா? மரகதமே மாணிக்கமே மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி. அதான் என்ன இந்த மாதிரி மஞ்சள் கயிறு அனுப்புனாலே டேஞ்சர்னு தெரியும் எனக்கு. இது எதுக்குன்னா ஒன்றும் இல்லை. எனக்குல்ல இது வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி போட்டு கட்டிடணும். இது அவன் ஏக்கு போட்டுக்க தெரியுமா? பழைய பாட்டு உண்டு. என்ன பாட்டு தெரியுமா? அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் வாங்கி தர மண்ணு, நீ மரவ போய் தின்னு பனைமரத்தில் தொங்குது பாருங்க. உனக்கு ஆசை இருந்து தூக்கு போட்டு தொங்கு. செத்து போனா ஊதுவாங்க சங்கு. அது கைரடி பிடிக்காவும். சரி, இந்த பாட்டு யாருக்கு இது? பழைய பாட்டு. உங்களை லெட்டர் பிடிக்க கூப்பிட்டா அங்க தூக்கு போட்டு தொங்கு. இல்ல அவள் இது அனுப்பியிருக்க வந்து அர்த்தம். பத்துல போய் அப்படி கழுத்துல கட்டி விட்டுருங்க. கட்டிடுங்க. நான் கட்டி போடுறேன். நீங்க கட்டுங்க, நான் கட்டி போடுறேன். கேட்டுங்க. இந்த கயிறை ஆனது கீழே கட்டி விடும். அப்பதானே டிங் டிங் டிங்னு அடிக்க நல்லா சூப்பரா இருக்கும். சைஸ் கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. படி. மரகதமே மாணிக்கமே மண்ணாங்கட்டியே மயிராண்டியே மானங்கட்ட பையில. விளங்கும் என்ன இங்க பத்தில என்ன விளங்கும்? இங்க விளங்கும்னா மானங்கட்டவனேன்னு போட்டிருக்கான். மானங்கட்டவனே எப்படி? மானங்கட்ட அவன் போட்டிருக்கான். நீங்க சொல்றியா? இல்ல நீ என்னன்னு தெரியல. இல்ல ஒரு வாரமா நம்ம ஏசலாம். மானங்கட்ட பையில மகள். அதான் ஐயா மாங்கொட்டையே மாமா பையலே. யாருல அது போட்டிருக்கு. இப்போ முடிச்சவங்க முள்ள மாதிரி அது வரும். முடிச்சவங்க என்று சொன்னேன். சொட்டையில ஐயா இதுக்கு மேல பார்க்க மாட்டேன். எங்க ரெண்டு நிறைய இருக்கு. நிறைய படிக்க வேண்டியிருக்கீங்க. அந்த லெட்டர் கவனிச்சிருங்க. மாங்கொட்டையே மாமா பையில ஜிபி முத்து எப்படி இருக்கடா கேன போச்சு. கேன பூன்னு போடுற தானே. போச்சு என்னது தெரியலையே. போச்சு என்னது புதுசா இருக்கு. கேன பூச்சி அப்படி சொல்லிக்கலாம். சரி தெரியும் விடு. சொல்லு. தலைவரே சோறு தானே திங்கிறீங்க, இல்லைன்னா வேற எதையாவது திங்கிறீங்களா? இல்ல எரும மாட்டு சாணி திங்க, நாய் விட்ட கழுதை விட்ட எல்லாத்தையும் திங்க. அதை கொஞ்சம் வச்சுக்க. நீனும் வார, நீனும் கொஞ்சம் பங்கு தின்னுட்டு வா. எரும மாட்டு பையில என்ன கேட்டேன்? மனித விட்டு திங்களா? மனித விட்டு நீ தின்னக்கும்ல. முஞ்சி மோரையும் வேண்டாம், நமக்கு வேண்டாம். நாங்க அனுப்புன லெட்டரை படிக்காம அங்கு யாருக்கு விளக்கு பிடிக்கிறீங்க? சரி எப்பா இந்த லெட்டர் ரொம்ப மோசமா இருக்குனே. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். படி. அப்படியே எல்லாம் என்றால் திட்ட முடியாது தலைவரே. உங்களின் மீது எனக்கு மரியாதை உள்ளது. அதனால போவான் எல்லாத்தையும் சொல்லி திட்டு போட்டு மானங்கிட்ட பீதின்னு சொல்லி திட்டு போட்டான். இதுக்கப்புறம் அவன் மனம் வந்துட்டான். ஒரு மனம் உண்டு. நாத்து மோந்து பகுதியில சரி அடிக்க. சரி பிரேட் சார் திங்கியாப்பா. சாம்பார் சாப்பிடுறியா? தின்னுங்க போயவான். அதனாலதான் நான் அப்படிலாம் மோசமா நடந்து கொள்ள மாட்டேன் தலைவரே. இருப்பினும் உங்க மீது கோபமாக இருந்ததால் உங்களை பேரை சொல்லி எங்கள் ஊரில் ஒரு காளி கோயில் காசு வெட்டி போட்டு உள்ளேன்.
இல்ல காசு வெட்டி போட மோசமானது அது. இந்த கோயில் இருக்குல்ல, காளி கோயில்ல ஜிபி முத்துன்னு பேரை சொல்லி காசு அப்படி வச்சு இப்படி வெட்டி போட்டுருவாங்க. இல்ல வெட்டி போட்டா நாசமா போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லது. அப்படியா? ஆமா. சரி சரி படி 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 படி. உங்களுக்கு தெரியாதா? அது தெரியலப்பா. இது என்ன நீங்க விட்டுருவாங்களா? ஒரே வெட்டு முடிஞ்சிடும். ஆமா உலகம். அது யாருக்கு? எனக்கா? இல்ல எனக்கு போல வெட்டி போட்டுருவோன்னு சொல்றாங்க. வெட்டி போட்டுள்ளேன் தலைவரே. அது மட்டும் இல்லாமல் மிளகாய் வைத்து வேண்டி உள்ளேன். இனி காளி உங்களை கவனித்துக் கொள்ளும். காளி காளி கோயில் உள்ளது உங்களுக்கு தான். நீங்க கேட்டுட்டீங்களா? நீங்க தான் தொட்டிய முடிஞ்சு. கேருங்க இங்க பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. ஒட்டாச்சு எல்லாம். ஆமாப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா. இனி காளி உங்களை கவனித்துக் கொள்ளும். இந்த வேண்டுகோள் கணேசனுக்கு சேர்த்து தான் அப்பாக்கு. அவர் பாவையா, அவரே அங்க தொலைந்து கிடக்காருங்க. அடுத்த முறை வீடியோவிற்கு வரவில்லை என்றால் கணேசனுக்கு முட்டை மந்திரிச்சு அனுப்பிடுவேன். கணேசனை கேட்டதாக சொல்லுங்கள் தலைவரே. கணேசன் என்னது கண்ணுக்குள்ளே நிற்கிறார். அவர் நிப்பாரு. கணேசனை நம்ம கூப்பிட்டோம். ஜண்டா பாவார இறக்குங்க அப்படிங்கணும். இல்லை ஏன் கூப்பிட்டேன்? நான் வர முடியாது தலைவரே. உங்களுக்காக வேண்டி காசு, மிளகாய், கயிறு போன்றவற்றை அனுப்பி உள்ளேன் தலைவரை. மிளகாயை எடுத்து வயிற்றுல போட்டு பாருங்க. காசு கம்பிங்களா? மணி போடுங்க. அவள் கையில கொடுங்க கொஞ்சம். பயப்படாதீங்க. ஒரு மாதிரி மண்ணு போட்டுருக்காங்க. மண்ணு மஞ்சள். அப்பா என்னது? அது ₹1 அப்படி பைக்கில் தூக்கி போட்டு விட்டுருங்க. எனக்கு வேண்டாப்பா. சரி போடு. எடுத்து அனுப்பி உள்ளேன் தலைவரை. மிளகாயை உடை எடுத்து வாயிலை போட்டு கொண்டால் குட்டிச்சாத்தான் உள்ளே கூடவே எப்போதும் இருப்பான். வாழ் கொண்டு உங்களுக்கு ஒன்று. எனக்கு குடிச்சாத்தான் கூடயே தான் இருக்குப்பா. ரெண்டு குடிச்சதான் இருக்கு. இவன் பெரிய குடிச்சதான் பிசாசுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னா சண்டா அடி. அது உங்களை காப்பாற்றும். இந்த கைத்தை கட்டி கொண்டு சுடுகாட்டிற்கு சென்றால் டூர் வீடியோ போட வேண்டும். நீங்கள் போட்ட கக்கூஸ் டூர் வீடியோ போல் போட வேண்டும். கைத்தை கட்டிட்டு காட்டுக்குள்ள போய் டூர் வீடியோ போடுங்க. சுடுகாட்டில் போய் கைத்தை கட்டிட்டு தூக்கு போட்டுதான் சாகணும். அப்போ அது அதுக்கு வேற கயிறு வாங்கி தரேன். என்ன சொன்னீங்க? கக்கூசுல ஆய் பண்ணுவோம் பாத்தீங்களா? இந்த கைத்தை கையில கட்டிட்டு சுடுகாட்டுக்கு போனோம்னா பேய் கூட நம்மள போது ஒண்ணு செய்யாதா? வீடியோ அங்க ஃபுல்லாவே வீடியோ போடலாம். இது கட்டிட்டு அலையணுமா? அலையில வத்தல் தான் லைட்டா காஞ்சிருக்கு. கடப்பரை கூடுமா? அப்படி கடப்பரை அடுத்த கூடும். கூட வீடியோ போடலன்னா அவள் மேல ஜெண்டா ஏவி விடுவாங்களாம். இந்த கைத்தை கட்டிக்கொள்ள விட்டா என்றால் காளி கோபத்தில் ஆளாகிவிடுகிற தலைவரே. பின்னர் ரத்தம் கக்கி சாக வேண்டியதுதான் தலைவரே. பார்த்து கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி கடப்பாறை கணேசனின் காதலன் ஜிபி கௌதம். நன்றி வணக்கம் தலைவரே. அடுத்த கடிதத்தில் சந்திப்போம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? பாருங்க இந்த பேரமோ எங்க ஊர்ல மாந்திரிகவாயும் தெரியல. இது என்ன பாருங்க. யோகி இல்ல இன்னும் மோகியா? ஓம் ஐயும் ஓம் இது என்னது? ஓ கையும். சுடுகாட்டுல இருக்கிறவங்களா இங்க கூட கூட்டு அலையிறேனா கூட வச்சு அடைஞ்சிட்டு இருக்கேன். சண்டா அதான் நீ உங்களோட மோசமா சண்டா வச்சு நான் இங்க அலையிறேனா? அப்படியே போட்டுங்க. ஓம் ஜெயம் கிரீம் ஜெயம் ஓம் ஜண்டா சர 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 சர. ரைட்டு. இந்த மாதிரிடா ரெட்டை பத்திடா அவ்வளோ மாந்திரிகை பிடிச்சவனாதான் வாரானுங்க. சும்மையே இந்த ஒரு கோடாங்கி கோடாங்கி கையில உடுக்க மட்டும் தான் கொடுக்கல. உங்களை கோடாங்கி இவங்க என்ன செய்யறதுக்கு சிறப்பா செய்துட்டு போவேன். இதே மாதிரி நாங்கள் லெட்டர் படிக்கோம். லெட்டர் பாருங்க. நீங்க அனுப்புற லெட்டர் அவ்வளோமே ரொம்ப அருமையா இருக்கு. சரி அங்க பாருங்க. ஓகே ரைட். ஜிபி கௌதம். ஜிபி கௌதம் உங்களுக்கு நன்றி. ஊரின் தோஞ்சுங்க சரவணம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம். சிறப்பா யூடியூப் பாருங்க. இது லெட்டர் போடுங்க. அணுகுண்டெல்லாம் அனுப்புங்க. உங்க வாயில தான் போடணும். வாயில ஆளை பாருங்க.
ஏன்னா அவன் சும்மா அணி போட்டுருவானே கையை பிடிக்கிறத மடிச்சுட்டு ஏவுகணையை மட்டும் அவளுக்கு கொடுங்க. நல்ல செய்தி எங்க நல்லது எங்களை கொடுங்க. ஏன் உன குண்டுலாம் அவளுக்கு கொடுங்க. நாங்கள் அப்படிங்க போய்ங்க. நன்றி வணக்கம் சுபம். நன்றி வணக்கம். எது புரியல ஜட்டியோட ஒரு மரம் மறைஞ்சா பாரு. போல போல உட்காரு. அப்பா யாரு அப்பா தான் மர பட்டா இருந்தாலப்பா. ஆமா கொடிக்கா பிடி வெளியே விட்டு வரல. வீட்டு வரும்போது ஜட்டி இருக்குல்ல போல போட்டு அப்போ டியூன் போடு. இப்போ அப்படிதான் போடுவோம்ல. சட்டியை ஓடி தோலை விட்டு வருதுப்பா. பாய்டா இனி என்ன போக்கா போல நான் டீ குடிச்சு வரேன். சட்டியை போட்டு வருது சட்டியை போட்டு வருது நான் சொல்லுவேன். சில நேரம் தோல்ல போடுவோம்ல சில எடுத்தா இல்லை தலையில பெரிய மனுஷன் மாதிரி வரையணும். ஐயோ ஐயா சரி அது எல்லாம் ஒரு ஜாலி தான். மறந்து நான் கூட ஜம்மி டவுசர் சொல்ல போட்டுருவேன். டவுசர்லாம் போடல. ஒரு வயசுக்கு பிறகு அது இதாக அவுத்து போட்டு போங்களாம்மா. வயசுக்கு மேல டவுசர் போட மாட்டேங்கிறேன். இருக்கு